வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சிற்பத்தை செதுக்கு 2025ல இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பால்ட்டியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ அதாவது சிட்டிசன்ஷிப் பகுதி எத்தனைல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ பகுதி 1 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனியன் ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரி பற்றி பகுதி 1ல் ஒரு 4 ஆர்டிகல் இருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அது போக அடுத்த பகுதி 2ல் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுது. ஸோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கவர் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஒரு அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? எந்த பகுதி கூறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 2. இப்போ பகுதி 1 வந்து யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அதை பற்றி பேசுகிறது தான் பகுதி 1. ஓகேவா? ஸோ பகுதி 2 எதை பற்றி பேசுது அப்படின்னா குடியுரிமை பற்றி பேசக்கூடியது. பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசும். பகுதி 6 வந்து மாநில அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி சார்ந்த சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கவும். அப்ப அரசியலமைப்பு சட்டம் வந்து குடியுரிமை எதுல கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகுதியை தான் பார்க்கணும். பகுதி எத்தனை? 2. ஓகே, 5லேருந்து 11. அப்ப இதுதான் இதுக்கான சரியான விடை. அப்ப பகுதி 2ல விதி 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பத்தி நம்ம அரசியலமைப்பு பேசுது. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க வேண்டியது பிரிவு எத்தனைன்னு பார்க்குறோம். பிரிவு 3ங்கிறது அடிப்படை உரிமைகளில் வந்துடும். அப்போ இது கண்டிப்பாக இல்லை. பிரிவு 2 வரும். இந்த இதில் பிரிவு 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிவு 4 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து டிபிஎஸ்பியை பற்றி பேசக்கூடிய, அதனால இது வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த 2 தான். இந்த 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் 5 to 6ன்னு கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் எத்தனை? 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி பேசும். எக்ஸாக்டாக குடியுரிமை இழத்தலை பற்றி பேசுறது 9 தான் பேசும். ஓகேவா? அப்போ பிரிவு 2ல் அரசியலமைப்பு சட்டம் 5லேருந்து 11 வரைக்கும் இதை பற்றி பேசக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வந்து குடியுரிமை பற்றி பேசக்கூடிய சட்டப்பிரிவு. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாளுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 5 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை பற்றி, அதாவது இந்திய குடியுரிமை பற்றி பேசக்கூடியதான் ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகே, ஆர்டிகல் 5 எதை பற்றி பேசுதுன்னா குடியுரிமையை பற்றி பேசக்கூடியது. இப்போதான் நம்ம பார்த்தோம். அப்போனா இந்திய அரசமைப்பு சட்டம் துவங்கும் பொழுது பெறப்பட்ட குடியுரிமை பற்றி பேசக்கூடியது ஆர்டிகல் 5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 11 எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, ஒரு குடியுரிமை மேல என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றத பற்றி பேசுறது ஆர்டிகல் 11. அப்போ 4. அடுத்த சட்டப்பிரிவு 9 எதை பற்றி பேசுதுன்னா இப்போ வெளிநாட்டில் ஒருத்தவங்க வந்து குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா அவங்களோட குடியுரிமை இங்கே வந்து என்ன ஆயிரும்? ரத்தாயிரும். ஸோ அதுதான் அதை பற்றி பேசுறது தான். அதான் வெளிநாட்டு அரசுகளின் குடியுரிமை பெறுதல் எப்படின்றது ஆர்டிகல் 9. இப்போ 1. ஸோ ஆர்டிகல் 8 எதை பற்றி பேசுனா வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பதிவு செய்யறது மூலமா குடியுரிமை வாங்குறத பற்றி பேசுறது தான் ஆர்டிகல் 8. ஓகேவா? ஸோ 2. அப்போ 3, 4, 2, 1 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், குடியுரிமை பெறுவது அல்லது நீக்கம் செய்து எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது இச்சட்ட உறுப்பின் மூலம் ஆகிறது அப்படின்னா இப்பதான் பார்த்தோம். ஆர்டிகல் 11 வந்து பாராளுமன்றத்துக்கு குடியுரிமையை பத்தினா ஒரு அதிகாரம் இருக்கு. அதுதான் ஆர்டிகல் 11, என்னென்ன சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு. அதான் இந்த ஆர்டிகல் 11. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன? மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றம் மூலமா இயற்றக்கூடிய ஒரு சட்ட உரிமை தான் குடியுரிமை. ஓகேவா? இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், குடியுரிமை பெறும் வழிகள் என்னென்ன?
குடியுரிமை பெறும் வழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வழிகள் இருக்கு. குடியுரிமை இழத்தல்ல எத்தனை வழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வழிகள் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன, குடியுரிமை பெறும் வழிகள் என்னென்ன வழிகள்? அப்போ 1955ல தான் முதல்ல குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் மூலமா 5 வழியில நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குடியுரிமை வந்து பெற்றுக்கலாம். 3 வழிகளில் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு சொல்லி 1955 குடியுரிமை சட்டம் வந்து சொல்லுது. ஓகே, அப்ப 5 வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறப்பு மூலம் ஒருத்தர் வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம், மரபு வழி மூலம் குடியுரிமை வாங்கிக்கலாம், பதிவு செய்யறது மூலமா வாங்கிக்கலாம், இயல்பு உரிமை மூலமும் குடியுரிமை வாங்கிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதேசங்களை ஒன்றிணைப்பது மூலமாகவும் குடியுரிமை வாங்கிக்கலாம். இப்ப பாண்டிச்சேரி வந்து நம்ம இந்தியா கூட 1962ல என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணுச்சு. அப்ப பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்திய குடியுரிமை என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்ப எது மூலமா கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதேசங்களை ஒன்றிணைப்பதன் மூலமா அவங்க எல்லாத்துக்குமே இந்திய குடியுரிமையை கொடுத்தாங்க. அப்ப இந்த 4 வழிகள்லயுமே குடியுரிமை நம்மளால வாங்க முடியும், பெற முடியும். அப்ப ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது மூலமா வாங்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. வம்சாவளி மூலமா வாங்கலாம், பிறப்பு மூலமா வாங்கலாம், இயல்பு குடியுரிமை வாங்கலாம். எது மூலமா வாங்க முடியாது? சொத்துரிமையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, குடியுரிமை வாங்க முடியாது. எந்த சூழ்நிலையில் ஒருவர் இந்திய குடியுரிமை நீக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. எப்போ வந்து நீக்கவே முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவசர நிலையில் இருக்கிறப்ப கூட நம்ம குடியுரிமையை நீக்கிடலாம். ஆனால் போர் நடந்துகிட்டு இருக்கப்போ ஒருத்தரோட குடியுரிமையை என்ன பண்ண முடியாது, நீக்க முடியாது. அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடியுரிமையாக வேண்டுமென்றால் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும், இந்திய வம்சாவளியாக இருக்க வேண்டும், இந்தியரை மணந்திருக்க வேண்டும்ன்றது கிடையாது, குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும். இது போக பிரதேசங்களை ஒன்றிணைப்பதன் மூலமா பண்ணிக்கலாம். இது நம்ம மேலே ஒரு 5 இது பார்த்தோம். ஓகேவா? அப்போ 1, 2, 4 சரி. அப்போ ஆப்ஷன் டி 1, 2 and 4. நெக்ஸ்ட், குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறுக. குடியுரிமையை பத்தி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 அப்படிங்கிறது தப்பு. எத்தனை? 2 தான் குடியுரிமை பத்தி பேசுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரெண்டாவது, பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவரா? ஆமா, பிறப்பு மூலமா இப்ப இந்திய குடிமகனாக பிறந்திருக்கணும் அப்படின்றதான் குடியரசுத் தலைவரோட ஃபர்ஸ்ட் இதயம். இது ஓகே. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா, உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இழக்க செய்தல். இந்த மூணுமே வந்து குடியுரிமை இழக்கிறத பத்தி பேசுறது. இதுவும் கரெக்ட். குடிமகன் மற்றும் அயலார் ஏலியன் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்திய மக்கள் மட்டுமே பெறக்கூடிய உரிமைகள் இருக்கு. அது ஆர்டிகல் வந்து எது எது அதை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இதெல்லாமே இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் பெற முடியும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெற முடியாது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 2, 3 சரி. நெக்ஸ்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானவைன்னு கேட்குறாங்க. 2019 குடியுரிமை திருத்துறாங்க. அப்ப இதுவரைக்கும் 1955 இருந்து இதுவரைக்கும் எத்தனை முறை குடியுரிமை திருத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் 9 முறை. நம்ம ஸ்கூல் புக்கில் 8 முறைன்னு இருக்கும். ஆனால் 2019 சேர்த்து 9 முறை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா குடியுரிமையை திருத்தியாச்சு. இது கூட கொஸ்டினா வரலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் கேட்குறாங்க. இது வந்து 5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்ப 5 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் குடியுரிமை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து டிசம்பர் 31, 2014 முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்தவ சமூகங்களின் உறுப்பினருக்கு குடியுரிமை அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 11 ஆண்டுகளுக்கு பதிலாக 5 ஆண்டுக்குள் குடியுரிமை வழங்கப்படும்ன்றது தான் வரணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தவறா இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா, குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் சிஏஏ உதவும் சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2, 4 சரி. ஆப்ஷன் பி. பின்வரும் கூற்றுக்குள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. குடிமக்கள் யார் என்பது தவறான கூற்று கேட்டிருக்காங்க. குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள், கரெக்ட். அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்களா இருக்கிறாங்க, கரெக்ட். குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லா குடிமக்களும் அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல என்ன வருது, தவறா இருக்கு. அப்ப எது தவறுன்னு கேட்டிருக்காங்க? 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி.
ஓகே. இவன் குடியுரிமையை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் உள்ள நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.